வணக்கம். காதல் அரக்கன், மறக்க முடியாத காதல், ஆதி மதுமிதா காதல். வாங்க பார்க்கலாம். சில காதல் முடிஞ்சிடும், ஆனால் அந்த காதலின் நினைவுகள் மட்டும் ஒருபோதும் இறக்காது. ஒரு பாடல், ஒரு மலை, ஒரு வாசனை, அதுவே பழைய காதலை மீண்டும் உயிருடன் கொண்டு வந்து சேர்க்கும். ஹாஸ்பிட்டல் கோரிடர், அமைதி. ஐசியோவில் லைட் மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒயிட் லைட்டுக்கு கீழே ஆதி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவன் ஃபேஸ் காமாக இருந்தாலும் அவன் ஐஸ் மட்டும் உடைந்த மனிதனோட ஐஸ் மாதிரி இருக்குது. அகிலா தூரத்தில் இருந்து அவனை பார்த்துட்ருக்கா. ஆனால் ஆதி இப்போ ஹாஸ்பிட்டலில் இல்லை. அவன் நினைவுகள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலை இரவுக்குள் திரும்பி சென்றிருக்கு. அங்கே முதன்முறையாக அவன் இதயத்தை திருடிய பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவள்தான் மதுமிதா. ப்ரீவியஸ் எபிசோட் ரீகேப் பார்த்துருவோம். அர்ஜுன் உயிரோடு இருப்பது தெரிய வருகிறது. மதுமிதா ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னால் பெரிய ரகசியம் இருப்பது வெளிவருகிறது. அகிலா தான் மதுமிதாவின் தங்கை என்று தெரிய வந்தது. அதே நேரத்தில் அர்ஜுன் மீது மிஸ்டீரியஸ் அட்டாக் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் மதுமிதா உயிரோடு இருப்பது போல் ஒரு ஷேடோ தெரியுது. அதை பார்த்த நொடியில் ஆதியின் உலகமே நின்ன மாதிரிக்கு இருக்குது. வாங்க இப்போ ஃபுல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறுபடியும் ஃப்ளாஷ்பேக். ஆதி ஹாஸ்பிட்டலில் நினச்சி பார்த்துட்ருக்கான். 5 years ago சென்னை இன்ஜினியரிங் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். முழு கேம்பஸும் லைட்டில் பிரகாசிக்குது. மியூசிக், டான்ஸ், லாஃபிங், சவுண்டிங், ஸ்டூடெண்ட் சவுண்ட் எல்லாம். அந்த க்ரௌடுக்குள்ளே ஒரு பெண் ஒயிட் சுடிதாரில் ஸ்டேஜ் மேலே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு லாங் ஹேர், குவைட் ஸ்மைல், கண்ணில் கான்ஃபிடென்ஸ். அந்த கிட்டாரை மெதுவாக டியூன் பண்ணுறா. அந்த நொடி ஒரு சாஃப்ட் மெலோடி ஹால் முழுக்க பரவுது. முதல் வரிசையில் இருந்தது தான் ஆதி. அமைதியாக அவளை பார்த்துட்ருக்கா. அவனுக்குள்ளே சுற்றி இருந்த சத்தமே கேட்கல. அவன் மட்டும் தனியாக தெரிகிறா. அவள் பாடிய ஒவ்வொரு வரியும் அவன் இதயத்திற்குள் நேராக விழுகுது. சாங் முடிஞ்சதும் ஹால் முழுக்க கிளாப். ஆனால் ஆதி மட்டும் சைலண்ட்டாக இருக்கா. ஏன்னா அவன் இதயம் அந்த நொடி அவகிட்டையே போயிடுது. ஃபஸ்ட்டு மீட்டிங். மதுமிதா தனியாக கிட்டார் பேக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஆதி அவ அருகே வந்து நிற்கிறான். நல்லா பாடின என்றான். மதுமிதா சிரித்தா. தேங்க்ஸ். மறுபடியும் அமைதி. ஆதி பேசணும்னு தெரியலை, ஆனால் கிட்டாரை பாயிண்ட் பண்ணுறான். அதுவா? ஆம், என் ஃபர்ஸ்ட் லவ். ஆதி சிரித்தான். அப்போ செகண்ட் லவ் யார்? மதுமிதா மிஸ்டீரியஸாக அவனை பார்க்குறா. இன்னும் என்ட்ரி கிடைக்கல. அந்த ஒரு லைன் ஆதியின் லைஃபையே மாற்றிடுது. அதுக்கு டேஸ் பாஸ் ஆகுது. அதுக்கு பிறகு கேன்டீனில் காஃபி குடிக்கிறது, லேட் நைட்டாக சாட் பண்ணுறது, பைக்கில் வெயிட் போடுறது, லைப்ரரியில் ஃபைட் பண்ணுறது, மிட் நைட்டில் கால் பண்ணுறது, ரெய்னி டைமில் வாக் பண்ணுறது. இப்படி இவங்க 2 பேர்த்தோட லவ்வும் ஸ்லோவாக வளர ஆரம்பிக்குது. மதுமிதா ரொம்ப லவ்லியாக இருப்பாள். ஆதி சைலண்ட் டைப்பு. அவன் நான்ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பான். அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அவளை பார்த்துட்டு. ஒரு நாள் பீச் சைடில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் மதுமிதா மட்டும் ரெயினில் சிரிச்சிட்டே இருக்கா. வா ஆதி, என் கை அப்படின்னு கையை நீட்டுறான். ஆதி சிரிக்கிறான். நனைஞ்சிடுவேன், சில மூமெண்ட் நனைஞ்சாதான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறா. அந்த இரவு இருவரும் மலையிலேயே நடந்து போகிறாங்க. மதுமிதா சடனாக நிற்கிறா. உனக்கு தெரியுமா, நீ சிரிக்கும்போது உன் கண்கள் ஃபஸ்ட்டு சிரிக்கும் அப்படிங்கிறா ஆதி அவளை பார்த்து. அப்போ உனக்கு? மதுமிதா மெதுவாக சிரிக்கிறான். நான் சிரிக்கவே காரணம் நீ தான் அப்படிங்கிறான். அந்த நொடி ஆதி மெதுவாக அவள் கையை பிடிக்கிறான். மதுமிதா சைலண்ட்டாக அவன் தோளில் சாயிறா. மழை மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி விழுந்து கொண்டு இருக்கு. இந்த டேட்டோ போடுற டே வருது. ஒரு நாள் மதுமிதா கோபத்தில் இருக்கா. பால்கனி நின்றுட்டுருக்கா. மண் வாசனை, மழை வாசனை, கோல்டு விண்டு வீசிகிட்ருக்கு. ஆனால் அவன் மனசு மட்டும் சூடாக இருக்குது. ஆதி ரூமுக்கு வந்தான். என்னடி கோபம், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறா. தெரியலை. மதுமிதா அவனை பார்க்குறான். எப்போவுமே கேர் பண்ணுற, ப்ரொடெக்ட் பண்ணுற, ஆனால் ஃபீலிங்ஸை மட்டும் சொல்லவே மாட்ற. அவள் கண்களில் ஒரு வெரைட்டியாக தெரியுது. அவனுக்கு இத்தனை நாள் பார்க்காத ஒரு கோபம் அவன் கண்ணில் தெரியுது. ஒரு தடவை கூட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே ஆதி அப்படின்னு கேட்குறா. ஆதி சில நொடிகள் சைலண்ட்டாக இருக்கிறான். பிறகு சிரிக்கிறா. சொல்லணுமா? ஆமாம். சரி, கண்களை மூடு. ஆதி விடு, ட்ராமா வேண்டாம் ப்ளீஸ், என்னைய ஹர்ட் பண்ணாத, ட்ராமா பண்ணாத அப்படிங்கிறான்.
மதுமிதா சரி ஓகே ஒரு டைம் இது பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கண்களை மூடுறான். சில செகண்ட் சைலண்ட். பிறகு பார்த்தீங்கன்னா ஆதி அவள் கையை பிடிச்சி தன்னதோட மார்பலை வைக்கிறான். மதுமிதா கன்ஃபியூஸ் ஆகி கண்ணை ஓப்பன் பண்ணுறா. அந்த நொடி அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுது. ஆதி மார்பில் ஃப்ரெஷ்ஷாக டேட்டோ. அதில் என்ன எழுதியிருக்குன்னா மதுமிதா. ஸ்கின் எல்லாம் சிவப்பாக இருக்குது. டேட்டாவை சுற்றி ரெட்டாக இருக்குது. கிளியராக புரியுது அவளுக்கு இப்போ தான் டேட்டோ போட்டிருக்கான்னு. மதுமிதா கண்ணெல்லாம் ஒரே கண்ணீராயிருச்சு. ஆதி அவன் பெயின் ஹைட் பண்ணி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். லூஸு இது எதுக்கு? ஆதி அவளை மட்டும் பார்க்குறான். நீ கேட்டியே நான் ஃபீலிங்ஸே சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு மெதுவாக சொல்கிறான். வேர்ட்ஸில் சொல்கிறத விட உன்னை என் உயிரில் எழுதிக்கணும் போல் இருந்துச்சு, அதுதான் டேட்டோ போட்டேன் அப்படிங்கிறான். மதுமிதா உடனே அவன் செஸ்ட்டை டச் பண்ணுறா. வலிக்குதான்னு கேட்குறான். ஆதி ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறா. கொஞ்சம் வலிக்குது, ஒரு வார்த்தை போதும். மதுமிதா சடனாக அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டைட்டுனா அவ்வளோ டைட்டு. ஆதி லிட்ரலி ப்ரீத் பண்ணக்கூட முடியல, அந்தளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணியிருக்கா. மது, டேட்டோவை விட உன் ஹக் தான் அதிகமாக வலிக்குது, ப்ளீஸ் மது என்னை விடு அப்படிங்கிறான். அவன் இன்னும் டைட்டராக ஹக் பண்ணிக்கிறான். இடியட், இதுக்கு இவ்வளவு பெயின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆதி அவள் ஹேருக்குள்ளே அப்படியே தன்னோட மூஞ்சி புதத்தை வச்சு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ தெரியுது இந்த பெயின் ஒர்த்து தான்னு. மதுவை தான் ஸ்லோவாக விலகிறா அதை கேட்டோன்னையும். ஆனால் அவன் ஃபிங்கர் மட்டும் இன்னும் அவன் சட்டையை விட்டு விலகவே இல்லை, பிடிச்சிட்டே இருக்குது சட்டப்பட்டனை. அவள் கண்ணிலிருந்து ரொம்ப கண்ணீர் வந்துட்டுருக்கு, அதைய தொடச்சிட்ருக்கா. நான் உன்னை விட்டு போவேனா அப்படின்னு கேட்குறான். ஆதி ப்ளேஃபுல்லாக லிட்டில் ஃபிங்கரை நீட்டுறான். ப்ராமிஸ். மதுமிதா அவன் லிட்டில் ஃபிங்கரை பிடிச்சிக்கிறான். ஃபாரெவர். பிறகு என்ன ஆகுதுன்னு அவன் மெதுவாக அவன் டேட்டோ மேலே கிஸ் பண்ணுறான். ஆதி முழுக்க ஃப்ரீஸ் ஆயிடுறான். மது அப்படிங்கிறான். அவள் ஃப்ளஷ்ஷாக சிரிக்கிறான். இப்போ பெயின் குறையும். ஆதி சிரிச்சிட்டான். இப்போ ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தா பாடி ஃபுல்லும் டேட்டோ போட்டிருப்பேன் அப்படிங்கிறான் ஆதி. மதுமிதா சிரித்தபடி அவன் நெஞ்சில் சின்ன பஞ்ச் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப வலிக்குது, ஆன்னு கத்துறான். அந்த இரவு மழை வெளியே பெஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த ரூம்குள்ளே 2 ஹார்ட் மட்டும் ஒரே ரைம்ஸில் துடிச்சிட்ருக்கு. இதுதான் அவன் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு ஆதி இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டான். யாரோ வந்து கையை பிடிக்கிற மாதிரி இருக்குது. கண்ணை விழித்து பார்க்குறான். ஹாஸ்பிட்டல் கொரிடர் நின்றுட்டுருக்கான். ஆதி கண்களை திறந்தான். அவன் கண்களில் கண்ணீர். அகிலா மெதுவாக அருகில் வர்றா. நீ இன்னும் அவளை தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. ஆதி சில நொடிகள் அமைதியாக இருக்கிறான். மெதுவாக சொல்கிறான். சில பேரை மறக்க முடியாது அகிலா, ஆனால் அதனால் புதிய காதல் பொய்யாகி விடாது. அந்த வார்த்தை அகிலாவை சைலண்ட் ஆக்கிடுது. ஆனால் அந்த நேரத்தில் ஐசியோ மானிட்டர் சடன் ஃபாஸ்ட்டாக பீப் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. டாக்டர் எல்லாம் ஓடி வர்றாங்க. அர்ஜுன் அன்கான்சியஸில் ஒரே ஒரு பேரை மட்டும் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி அது என்ன பேருன்னு கேட்டால் மது. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் லிஃப்டில் ஓப்பன் ஆகுது. ஒயிட் ட்ரெஸ் அணிஞ்ச ஒரு பெண் மெதுவாக வெளியே வரா. அவன் முகம் ஷேடோவில் மறைஞ்சிருக்கு. ஆனால் அவள் கையில் இருந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்த நொடியில் ஆதி ரொம்ப ஷாக் ஆகி என்ன அப்படின்னு பார்க்குறான். அந்த ப்ரேஸ்லெட் 5 இயர்ஸுக்கு முன்னாடி மதுமிதாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தான். ஆதி கண்கள் ஷாக்காகி பெருசாக தெரியுது. மதுமிதா அப்படின்னு சவுண்ட் போடுறான். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் அந்த பெண் யாருன்னு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.